இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், உன் பேர் சொல்லியே இயேசு அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். இன்று உலகத்திலே ஒரு அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஒரு வீடாக இருந்தாலும் சரி, வாசல் வழியாகத்தான் நாம் பிரவேசிக்க வேண்டும். வாசலிலே ஒரு காவலாளி இருப்பாரானால் அவரிடம் அனுமதி பெற்று நாம் உள்ளே பிரவேசிக்கிறோம். வாசல் வழியாய் பிரவேசிக்காமல் வேறு வழியாய் பிரவேசிக்க முயற்சி செய்தால் அந்த காவலாளி நம்மை பிடித்து போலீசிடம் ஒப்படைத்து விடுவார். அது பெரிய குற்றமாக மாறிவிடும். எல்லா இடங்களிலும் வாசல் மிகவும் முக்கியமானதாக, ஒரு மனிதன் உள்ளே பிரவேசிப்பதற்கு அவசியமானதாக இருக்கிறது. வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே வாசல் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வாசல் வழியாய் பிரவேசித்தால் ஒரு மனிதன் உள்ளும் புறமும் சென்று ரட்சிப்பை கண்டடைவான், சந்தோஷத்தை கண்டடைவான், மேய்ச்சலை கண்டடைவான். நாம் ரட்சிக்கப்படுகிறதற்கு, காப்பாற்றப்படுகிறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வாசலாக இருக்கிறார். அருமையானவர்களே, நாம் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஒரு கேள்வி வரலாம். மனிதன் தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவனாக, தேவனால் படைக்கப்பட்ட மனிதன் ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு ஐக்கியம் உள்ளவனாக இருந்தான். ஆனால் பாவம் பிரவேசித்த போது, சத்ருவாகிய சாத்தான் பாவத்தை கொண்டு வந்தபோது, மனிதன் அவன் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்தபோது தேவனோடு இருக்கிற ஐக்கியம் உடைந்து போனது. தேவன் ஆதாமை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்து விட்டார். மனிதன் தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியாதவனாக இருந்தான். அந்த நிலைமையிலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்காக, தேவனோடு ஐக்கியம் கொள்ள செய்வதற்காக மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருந்தது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், நமக்கு பதிலாளாக நின்றார். மனுக்குலத்தின் மீது வரவேண்டிய நீதியான தேவ கோபாக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு வரவேண்டிய தண்டனையெல்லாம் அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இப்பொழுது சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால். ஆம் அருமையானவர்களே, நீங்கள் ரட்சிப்பை அடைந்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி. நீங்கள் தேவனிடத்திலே சேர வேண்டுமானால், தேவனோடு ஐக்கியப்பட வேண்டுமானால், தேவனோடு நித்திய காலம் வாழும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியாக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று வாசிக்கிறோம். ஆம், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் 100க்கு 100 தேவனாக இருக்கிறார், 100க்கு 100 மனிதனாக இருந்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். அவர் நானே வாசல் என்று சொல்லுகிறார். மற்றொரு வசனத்திலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம் அருமையானவர்களே, இந்த வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் மூலமாய், அவருடைய பலிமரணத்தின் மூலமாய், சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் நித்திய ஜீவனும் பெற்று வாழ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி.